பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. விகார மகாதேவி திறந்தவெளி அரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் நிகழ்விற்கு முன்னர் விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் உள்ள புத்த சிலைக்கு அருகில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் விகாரமாதேவி திறந்தவெளி அரங்கில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இந்த உடன்படிக்கையில் முக்கிய 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் முற்றாக நீக்கிவிட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற பாராளுமன்ற முறைமையை உருவாக்குவது இதன் முக்கிய விடயமாகும். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்து ஜனநாயக ஆட்சிக்கான ஆணைக்குழுக்களை உறுதிப்படுத்தலும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. விருப்பு வாக்கு தேர்தல் முறைமையை முற்றாக நீக்குதலும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக அரசு மற்றும் தனியார் பிரிவின் சம்பளத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மக்களுக்கு உறுதிமொழியொன்றை வழங்கினார். එකඟතාවට අත්සන් ලැබූ මෛත්‍රීපාල සිරිසේන මහතා මෙහිදී ජනතාවට ප්‍රතිඥාවක් දුන්නා. நியாயமான மற்றும் ஜனநாயக ஆட்சிக்காக நான் மக்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றேன். இளைஞர்கள் என்ற வகையில் வரலாற்று ரீதியாக நாம் பல்வேறு இடையூறுகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருகின்றோம். அந்த அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இந்த தாய் நாட்டிலே வாழ வேண்டும். இலங்கையில் மீண்டும் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஜனநாயக நாட்டை உருவாக்குவதற்கும் என்னை தெரிவு செய்த நீங்கள் அனைவரும் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். அந்த நம்பிக்கையை ஒரு கடுகளமேனும் மீற மாட்டேன் என்பதனை முதலில் நான் உறுதிமொழியாக கூறுகின்றேன். එම විශ්වාසය අංශු මාත්‍රයකින් හෝ පාලුදු නොකරන බවට මෙයින් මුලින්ම ප්‍රතිඥා දෙමි. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ දොර විවෘත කරලා සාධාරණයේ දොර විවෘත කරලා ஜனநாயகத்திற்கான கதவினை திறந்து நியாயத்திற்கான கதவினை திறந்து இந்த நாட்டிலே நாம் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். நாட்டை சீர்குலைத்துள்ள இந்த அரசியல் அமைப்பை மாற்றி நாட்டிலே ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவே உங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த பயணத்துடன் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். கலாநிதி என் பெரியாராவின் கட்சியான சமசமாஜ கட்சியின் உறுப்பினர்களை பார்த்து நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். கடவுளை நீங்கள் எவ்வாறு அந்த இடத்தில் இருக்கின்றீர்கள்? கொள்கைகளை நிறுத்திவிட்டு மனிதாபிமானத்திற்காக செயற்படுங்கள். அமைச்சரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 25ஆக குறைத்துவிட்டே மைத்ரிபால சிறிசேனவின் இந்த பயணம் நிறைவடையும். ஒப்பந்தத்தை இடைநடுவில் விட்டு செல்லாமல் இதனை உரிய முறையில் நிறைவு செய்துவிட்டே செல்ல வேண்டும் என்பதையே நாம் கூறுகின்றோம். කොන්ත්‍රාත්ක බෑන් දීලා තියෙන කොන්ත්‍රාත්කේ භාගයට කරලා යන්න එපා. කොන්ත්‍රාත්ක හරියට වැඩි ඉවර කරලා යන්න. බලයට ඇවිල්ලා මාස 2ක ඉඳලා நவ வியவஸ்தாවක් හදාගෙන அதிகாரத்திற்கு வந்து 2 மாதங்களின் பின்னர் அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கிக் கொண்டு சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது ஒரு புறமாக்கும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதற்காக நான் எனது வாழ்நாளில் போராடினேன். எனினும் எமக்கு தேவையான 3/2 அதிகாரம் அன்று கிடைக்கவில்லை. அதன் காரணமாகவே நான் மீண்டும் இதனுடன் இணைந்து கொண்டேன். நான் அன்று எதிர்பார்த்த இலக்கை அடைந்து கொள்ளும் தேவை எனக்கு இருக்கின்றது. எனவே இதனை இந்த முறை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரே வயதில் என்னால் இருக்க முடியாது. எனக்கும் வயதாகின்றது. என்னை இங்கு வந்து இணைத்துக் கொள்ளுமாறு கூறும் போது முடியாது என கூறி ஒரு புறம் இருந்தேன். எனினும் இதனை நிறைவேற்ற முடியுமான ஒருவரை தேடி தருவேன் என்று கூறினேன். இதன் மூலம் நான் மீண்டும் களத்திற்கு வரும் எண்ணம் என்னிடமில்லை. எனினும் நான் இன்று இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளேன். இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலும் தற்போதைய நிர்வாகம் இன்னும் 2 வருடங்களுக்கு நீடித்தால் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் மேலும் இருள் சூழ்ந்துவிடும் என்பது தெளிவாக தெரிந்தமையினாலேயே நாம் இன்று இந்த இடத்தில் இருக்கின்றேன். மேலும் சில கட்சிகள் எம்முடன் இணைந்து கொள்ள உள்ளன. தற்போதைக்கு நான் அந்த கட்சிகளின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. அத்துடன் அனைத்து அமைப்புகளுடனும் இணைந்து ஓர் ஐக்கியமான இலங்கையை நாம் உருவாக்குவோம். අනිකුත් සියලුම සංවිධාන සමග මේ සටන දියත් කරන්නේ එක්සත් ලංකාවක් ගොඩනැගීමට. අපි ඉස්සෙල්ලාම දවස් 100කින් කරලා වැඩ කටයුතු. முதலில் நாம் 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வோம். அதேபோன்று சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு, சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு, அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பவற்றை ஸ்தாபிப்போம். அதனோடு நாம் நின்றுவிட மாட்டோம். பொது தேர்தலின் பின்னர் புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவோம். பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஆக குறைந்தது 2 வருடங்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் நிர்வாகத்தை முன்னெடுப்போம்.
අඩුගානේ අවුරුදු දෙකකට අපි ඔක්කොම එකතු වෙලා මේ රටේ පාලනය ගෙනියමු. ඉස්සෙල්ලා චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිණිය පක්ෂවල ඉතිහාසය තේජාවිත භාවය சந்திரிகா பண்டாரநாயக்கவின் கட்சி வரலாற்றை கூறுகின்ற போது எனக்கு வெட்கம் ஏற்பட்டது. அந்த கட்சிக்கு 65 அல்லது 70 வருடங்களாக இருக்கின்றது என்று கூறுகின்ற போது நான் வெட்கம் அடைந்தேன். எனது கட்சிக்கு 1 வருடமும் 8 மாதங்களுமே ஆகின்றன. எனினும் நாம் இந்த நாட்டின் தூர நோக்கை கருத்தில் கொண்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக களமிறக்கும் செயற்பாட்டிற்கும் நாம் தற்போதைய 80% விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். இந்த கூட்டத்தின் பின்னர் அவருடன் கலந்துரையாடுவதற்கு நான் 2 மணித்தியாலங்கள் கேட்டுள்ளேன். ஏனைய விடயங்கள் குறித்து கலந்துரையாடி எஞ்சியுள்ள 20% தொடர்பில் ஜனநாயக கட்சி தீர்மானத்திற்கு வரும். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன என்று கூறியதும் சிலருக்கு சுனாமி ஏற்பட்டுவிட்டது. மைத்ரி நிர்வாகம் ஒன்றை உருவாக்குவோம் என்பதனை நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஜனவரி 8ஆம் தேதி தேர்தலின் பொழுது மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெறச் செய்வார்கள். ஆண்டு கொண்டிருக்கூடிய அரசாங்கம் கட்சிகளை உடைத்தது, குடும்பங்களை உடைத்தது, தொழிற்சங்கங்களை உடைத்தது. கடைசியிலே நாட்டை ஐக்கியப்படுத்துவதாக சொல்லிவிட்டு கடைசியிலே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை இன ரீதியாக மத ரீதியாக உடைத்தது. ஆகவே இன்று எல்லாரையும் உடைத்த இந்த அரசாங்கத்தின் கட்சி உடைந்திருக்கின்றது. அந்த உடைந்த கட்சியிலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியிலே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இன்று இந்த நாட்டிலே நமது எதிர்பார்ப்பாக பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்று போட்டியிடுகின்றார்.